திரு ஓபிஎஸ்க்கான அந்த சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இவ்வளவு நாள் அவர் காட்டிய உற்சாகத்தை விட பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு கூடுதல் உற்சாகம் திரு ஓபிஎஸ் உடைய நடவடிக்கைகள் பேச்சில் தெரியுது. இது அவரா விரும்பி போய் பாஜகவோடு இணக்கம் அப்படின்னு காண்பித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்பா, இல்ல பாஜகவே விரும்பி ஓபிஎஸ் அரவணைக்கிறாங்களா? அது ரெண்டும் தேவையாக இருக்கிறது. பாஜகவுக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் தேவைப்படுகிறார், ஓபிஎஸ்க்கு பாஜக என்றைக்கும் தேவைப்படுகிறது. அதுதான் ஆமா, என்றைக்கும். அவர் அதிமுக கோஆர்டினேட்டரா இருக்கும் போது இருந்த உற்சாகத்தை விட அவரு பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்துல இருந்தாருன்னா இன்னும் உற்சாகமாயிடுறாரு. அதாவது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த உற்சாகத்தை விட அவருக்கு பாஜகவுடன் தலைவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய உற்சாகம் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் அவர் இருந்தார். எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, அவர் ஒரு கடிதமும் பிரதமரை பார்த்து கொடுத்திருக்கிறார். அதில் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படிலாம் அவருடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ப்ளஸ் அவருக்கு நடந்த துரோகங்கள். ஏன்னா உங்களுக்கு அவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த ஒற்றை தலைமை அப்படின்ற இடத்துக்கு இபிஎஸ் வந்ததுக்கு பிறகு இவர் பலமுறை டெல்லியுடைய கதவுகளை தட்டி இருக்கிறார். அந்த கதவுகள் எல்லாம் திறக்கவில்லை. ஓபிஎஸ் தட்டின கதவுகள் எல்லாம் திறக்கவில்லை. ஓபிஎஸ் பல முயற்சிகளை எடுத்தாரு. எப்படியாச்சும் போய் டெல்லியில சந்திச்சிடலாம், நாம போய் பார்த்து பேசலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு பாஜக உதவிராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல இருந்தாரு. அது எதுவும் நடக்கல. இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல இந்த 5 மாநில தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சு இப்ப தமிழ்நாட்டில் நமக்கு கூட்டணி தேவை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால பாஜக ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டோம்னா, ஓபிஎஸ் தட்டும் போது மூடி இருந்த பாஜகவுடைய கதவு இப்ப திறக்கிறதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி முறிவுன்னு அறிவிச்சு அதுல உறுதியா நிக்கிறதுக்கு பிறகான செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க இபிஎஸ்க்கு ஒரு செக் கொடுக்கறதானே. நீங்க அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு செக் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நீங்க ஓபிஎஸ் கையில எடுக்கிறோம் அப்படின்னு தெரியும் போது இவர் இறங்கி வரமாட்டாரா அப்படின்ற ஒரு இதுதான். இப்ப ரெண்டுமே எங்க நிக்குதுன்னா, யாரு போய் அப்ரோச் பண்றது? அதிமுகவே நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அதிமுக இன்னைக்கு இறங்கி வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டதுனால இவங்களும் போய் அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கதவு தட்டிட்டு நிக்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழல்ல இன்னைக்கு பாஜக இருக்கிறது அப்படின்றதுனால இப்போ ஓபிஎஸ் வச்சு நம்ம ஏதாவது ஒரு மூவ் பண்ண முடியும். இது வின்-வின் சிச்சுவேஷனா? ஓபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் வின்-வின் சிச்சுவேஷனா, இல்ல யாரா ஒரு தரப்புக்கு மட்டும்தான் அதுல லாபம் கிடைக்க போதா? இதுல லாபம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் நீங்க பாஜக ஓபிஎஸ் கையில எடுத்து ஓபிஎஸோட ஒரு கூட்டணி வச்சு 2024 தேர்தலில் சந்திக்கிறதுல பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? லாபமே கிடைக்காத ஒரு அரசியல் நகர்வை பாஜக செய்ய போதா என்ன? இல்ல, இது வரைக்கும் பாஜக எடுத்திருக்கக்கூடிய எல்லா அரசியல் நகர்வுகள்லயும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கலையே. நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க எடுத்த எல்லா நடவடிக்கைகளிலும் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த தோல்வி அதாவது அதிமுகவில் இவர்கள் அதிமுகவை வெளியிருந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு அதிமுகவை ஏதோ ஒரு வகையில பாஜகவை வெறுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் தள்ளி இருக்கு. பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் மீண்டும் பாஜகவோட கூட்டணி அப்படின்னா அவங்க ஒரு விருப்பமே இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த கூட்டணியை அவங்க விரும்புறது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். லாபமே இல்லைன்னா ஓபிஎஸ் ஏன் பாஜகவை இன்னும் டிபெண்ட் பண்ணிருக்கு? ஓபிஎஸ்க்கு சர்வைவல் எங்க இருக்கு? நீங்க ஓபிஎஸ்க்கு என்ன சர்வைவல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் 2024 தேர்தல்ல ஓபிஎஸ் உடைய தனித்தன்மை என்ன? எந்த ஐடென்டிட்டியில ஓபிஎஸ் இன்னைக்கு அந்த 2024 தேர்தலில் சந்திக்க போகிறார்? அல்லது அவருக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டி இன்னைக்கு இருக்கு? அவருக்கு அதிமுக தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஐடென்டிட்டிலாம் இன்னைக்கு நீதிமன்றங்களாலேயே அது சார்ட் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒற்றை தலைமை அப்படின்றது இபிஎஸ் அப்படின்ற நிலைக்கு அதிமுக வந்ததுக்கு பிறகு நீங்க ஓபிஎஸ் உடைய சர்வைவல் என்ன? அவருடைய சர்வைவலை தாண்டி அவருடைய மகன்களுடைய சர்வைவல் என்ன? அப்ப எல்லா கேள்விகளும் இருக்கு. அவருடைய பொலிட்டிக்கல் ரெலவென்ஸுக்காக அவர் தன்னைத்தானே தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இபிஎஸ்ஐ பழி வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் செயல்படுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் அப்படி இருக்கிறது. அவராவே ராஜினாமா பண்ணிட்டு போற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவரு இன்னொன்னு சொல்றாரு, நாங்க உங்களுடைய ஊழல் பட்டியல்களை எல்லாம் நாங்கள் வெளியிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு. திஹார் போவார். ஆமா, திஹார் போவாரு அப்படின்னு பேசுறாரு. இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க.
ஆட்சியில இருக்கும்போது நடந்த அதிமுக நடந்த ஊழல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியாதா, அல்லது அதுக்கப்புறம் கூட வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரை சாட்சியா வச்சுட்டு செய்யப்பட்ட தவறுகள்னு அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதுதான் ஓபிஎஸ் உடைய ப்ராப்ளம் என்னன்னா, he is searching for his political relevance. அவர் இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல ரெலவெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விஷயங்கள்லாம் கையில எடுத்தாருன்னா நம்ம ரெலவெண்டா இருக்க முடியும், பாஜக நம்மள பார்க்கும், பாஜக நமக்கு ஒரு செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஓபிஎஸ் இன்னைக்கு இந்த களத்துல இருக்கார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.